வணக்கம் அக்கா, நம்ம வீட்டு காதூத்து விசேஷத்துக்கு போகலாமா? நைட்டு பூரா கண் முழிச்சு வங்கோலையாக உன்னை கட் அவுட்லாம் காலைல சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சுல்லாங்கில் 2 ஃபோட்டோ எடுத்துட்டு பந்தியில் உட்காந்து இறைய போட்டாச்சு. அப்படியே மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. நம்ம அங்காளி பங்காளியும் மாமச்சனையும் வாங்க வாங்கன்னு வரவேற்றுக்கிருந்தா நான் எங்கள் அண்ணனும். அப்போ தான் நம்ம தாய் மாமை வீட்டு என்ட்ரி. வேட்டெல்லாம் டம்மு டும்முட்டு போட்டு செதற விட்டுட்டு குரங்க கூட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட விட்டு ஒரு அலப்பறை காமிச்சு காலை குத்திட்டு வீட்டுக்கு போன முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வாங்கப்பா. நம்ம அண்ணன் மக்களை காது குத்த தாய்மாமா மடியில உட்கார வச்சுட்டோம். நம்ம ஆள் இப்படி ஓன்னு கத்துவான்னு பார்த்தா குடுக்கிற வாழைப்பழத்தை கேஷுவலா சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். ஆனா நம்ம பாப்பா சித்தப்பா வலிக்குதேன்னு ஓண்டு அழுதுருச்சு. நம்ம ஆளு கையில் ஒரு 200 வச்சுருந்தான். குர்ராண்டா கொடுக்கவே மாட்டேன்ட்டான். சரி அவன் பேண்ட்டை செக் அடிப்பான், பேண்ட்ல ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா பேண்ட்லேயும் ஒன்றுமே இல்லை. நானும் எங்க பெரியப்பாவும் வந்து எல்லாத்துக்கும் டாடா பை பை சொல்லிட்டு ஊன்ன கட்டோட்ட எல்லாத்தையும் அவுத்து ஒன்னொன்னா மடிச்சு வச்சுட்டு நம்ம அக்கா மக கைல்வெளி கூட கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இருக்கிறதுலே பெரிய வேலை என்னன்னா விசேஷ வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பஸ் ஏற்றி விடுறது தான். எல்லாத்தையும் பஸ் ஏற்றி விட்டுட்டு இறக்கி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தா தம்பி பெருமா இறக்கி விட்டு வடான்ட்டாங்க. சரி பெருமா இறக்குலான்னு போனா ஒரே டிராஃபிக்கு. உங்க ஊர்ல டிராஃபிக் சிக்னல் போட்டு தான் இருக்கும், ஆனா எங்க ஊர்ல ஆடு மாதிரி தான் டிராஃபிக்கு. அப்புறம் நைட் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு அன்னைக்கு நாளையும் முடிச்சுக்கிட்டோம்.